அன்னைய தின வாழ்த்துக்கள்மா. நம்ம இன்னைக்கு குயின்ஸ் பஸ்ல வந்திருக்கோம், உங்களுக்காக கிஃப்ட் எடுத்துருக்கோம். கிஃப்ட் எடுத்துருக்காங்க, வாங்கிக்கிறீங்களா? ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கா? குயின்ஸ் பஸ்ல சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? முடியும். யார் அனுப்பியிருப்பாமா? பேர் சொல்லுங்க. எத்தனை பசங்க உங்களுக்கு? 5 பேர். 2 பேர் தான் சொல்றீங்க. சரி, உங்களுக்காக ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. வாழ்த்தை கேட்டுட்டு யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்களா? ஓகே. அம்மா, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய காரணங்களை எழுத உட்கார்ந்தால் எங்களால் அதை ஒருபோதும் முடிக்கவே முடியாது. உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு காரணத்தை எழுத ஆரம்பிச்சா அதை சொல்லி முடியாதாம். வருஷக்கணக்கானாலும் எழுதி முடிக்க முடியாதாம். நீங்கள் தான் எங்கள் வீட்டின் இதய துடிப்பு. நாங்கள் அடைந்த ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் இருந்த அமைதியான பலம். நீங்க இருந்ததுனால தான் எல்லாத்தையும் எங்களால் சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சுலபமாக இருந்த போது மட்டுமல்ல, குறிப்பாக சிரமமான நேரங்களிலும் எங்களை நேசித்ததுக்கு நன்றி. நீங்கள் தான் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம். உங்களை போல ஒரு பலம் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா எங்களால் எந்த வெற்றியுமே அடைஞ்சிருக்க முடியாதம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒரு தாய். மக்கள் பாக்குறதுல நீங்க வந்து எங்களுக்கு ஒரு தாய் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு நீங்கள் தான் உலகம். உங்கள் அன்புதான் நாங்கள் இளைப்பாற மிகவும் மென்மையான இடம். நாங்கள் பின்தொடர வேண்டிய வலிமையான ஒளி. எங்கள் ஆன்மாவின் கருணையின் விதைகளை விதைத்து அவற்றை மிகுந்த பொறுமையுடன் வளர பார்த்ததுக்கு நன்றி. நாங்க எவ்வளவு வெற்றி அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. இதயம் எங்க உள்ளதோ அதுவே வீடு என்பார்கள். ஆனால் எங்களுக்கு நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அதுவே எங்கள் வீடு. நீங்களாக இருப்பதிலேயே ஒவ்வொரு நாளையும் இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்கி ஒவ்வொரு சுமையையும் இன்னும் கொஞ்சம் இலகுவாக்கியதற்கு நன்றி. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, இப்ப யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு அம்மா சொல்லணும். இவங்க 4 பேர் யாருமா? பிள்ளைங்க. அன்னமேரி, மார்கரெட், எலிசபெத், புனிதா. இவங்க 4 பேரும் தான் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக அனுப்புனது. சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பரிசு வரும், gift வரும்? எதிர்பார்த்தீங்களா? அதான் பெஸ்ட். நீங்க எதிர்பார்க்கணும். அனுப்புறனால ஏன் கேள்வி கேட்கணும்? ஏன்னா இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய உங்களோட தினத்துல அப்புறம் நீங்க கொண்டாடலனா எப்படி அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்காக அந்த நாளை வீணாக்கிட கூடாது. இந்த அன்னைய தினத்தை வீணாக்கிட கூடாது. எங்க அம்மாவுக்காகவே உரியதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாள், கொண்டாடப்பட வேண்டிய இந்த நாள், எங்க அம்மாவோட நாள். அப்படி அதை வந்து நாங்க எப்படி கொண்டாடாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக உங்க பிள்ளைகள் அனுப்பி இந்த சர்ப்ரைஸ்க்காக நீங்க என்ன செலவு பண்ணுவீங்கம்மா? கூட இல்லையா? எல்லாம் வெளியே இருக்காங்களா? எங்க இருந்தாலும் இந்த நாள்ல அம்மாவை நினைக்காத குழந்தைகள் இருக்கவே முடியாது. அம்மாவா இல்லையா? அந்த நாள்ல கூட இருந்து கொண்டாட வேண்டிய இந்த நாள்ல உங்க கூட இருக்க முடியாம இருந்தாலும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அனுப்பிட்டு அம்மா கொஞ்சம் சந்தோஷம் அடைவாங்க. கூடிய சீக்கிரம் நாங்க வரமா, நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க அவங்களுக்கு வேற சொல்லுமாமா? சரி, திரும்பவும் நாங்க பிரின்ஸ் பஸ்லி உங்களுக்கு உங்களோட அன்னைய தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சூப்பரான ஒரு கேக் கூட கொடுத்துருக்காங்க. கேக் கொடுக்கலாமா? இருந்தாலும் கோடி கோடியாய் கொடுத்தாலும்